புகழை துறக்கிறது மாதிரி ஒரு அல்டிமேட் ஸ்டார்னு ஒரு ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு அந்த ஸ்டார்டாமை துறக்கிறாரா? ஸ்டார்டம் துறக்கிறாருன்னு இல்லை, சொல்ல அதோட ஒட்டி வர்ற ஆறா வேண்டாம். எஸ் எஸ் பேசிக்கலாக அவருடைய குணமே அதுதான். குணம் நான் பார்த்தது நம்ம மனசில் ஆராதிப்போம்ல சில பேரை, அவங்கள தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் தான் அழகு. நம்ம கிட்ட போயிட்டோம்னா தென் யூ கேன் see நம்ம மனசில் இல்லாத உண்மையான டைமென்ஷன்ஸ், பரிமாணங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு புலப்படும். அப்போது நம்ம ஒரு ஏமாற்றம் அடையும். ஆனால் இந்த மனிதரை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அருகில் இருந்து கவனிச்சிருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன். பொது பிம்பத்தில் அவர் என்னவா இருக்காரோ அப்படி தான் அவர் நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கார். ஜெனரஸ், ஆனஸ்ட், ப்ரிசம்ஷன்ஸ் கிடையாது. நான் ஒரு பெரிய அந்த ஆட்டிடியூடே கிடையாது, ஒரு போலித்தனம் கிடையாது. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அவர்கிட்ட. தன்னுடைய முடியை கூட கலர் பண்ணிக்காத ஒரு நடிகர் அவர். இதை ஆக்சுவலாக பீயிங் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அழகை ஆராதிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. பட் எந்த நடிகருக்கு அந்த ஒரு துணிச்சல் வரும்? பட் த ஃபேன்ஸ் ஸ்டில் ரிவ்யூ ஹிம், த ஃபேன்ஸ் ஸ்டில் அடோர் ஹிம். நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தை பண்ணும்போது அவருக்கு என்ன வயசு? அமிதாப் பச்சன் சார் பண்ணுறாங்கன்னா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு அமிதாப் பச்சன் சார், அவர் அந்த படத்தை பண்ணின வயசு என்ன, இவர் நேர்கொண்ட பார்வையை பண்ணும்போது அவருடைய வயசு என்ன? அவர் அந்த ரிஸ்க் எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் அந்த ஒரு ரிஸ்க்கை அவர் எடுக்கிறாருன்னா தெர் ஆர் 2 ரீசன்ஸ். ஒன்று, நல்ல படங்களை கொடுக்கணும்னு அவருக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்ல, அவருக்குள்ள சமுதாயத்தை அவதானிக்கிற ஒரு பொறுப்பான குடிமகன் இருக்கான்ல. ஸோ அந்த நீட், அந்த ஒரு தன்மை. 2வது, அவருடைய ஃபேன்ஸ் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை. என்னுடைய ஃபேன்ஸும் சரி, ஆடியன்ஸும் சரி, இதை சரியான கோணத்தில் புரிஞ்சுக்குவாங்க, ரசிப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் வளையத்தில் அவர் சிக்கலை. ஸோ அவர் கருகருன்னு முடி வச்சிருந்தாலும் அதை கொண்டாடினாங்க. எஸ். பெப்பர் சால்ட்னு வந்தாலும் அதை அவருடைய ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அதை மக்கள் யாரும் அதை ஆடாவும் எடுத்துக்கல.